சுவாத்தியாய அபியசனம் செய்வேன். தனக்கு என்னென்ன விதி ஏற்பட்டிருக்கோ அந்த வேதங்களை படிக்கிறது, சாஸ்திரங்களை படிக்கிறது, அந்த ஆத்மகுணத்தோடு இருக்கணும். இது வாக்கால் செய்யக்கூடிய தபஸு. சரீரத்தினால் செய்யக்கூடிய தபஸு பெரியவாளெலாம் கண்டு மரியாதையாக இருக்கிறது. வாக்கால் சொல்கிற தபஸுக்கு கடுபிடுபிடுன்னு பேசாமல் சாத்விகமாக மிருதுபாஷி. ராமர் சொல்லும்போது மிருதுபாஷி ஸ்மிதபாஷி என்று சொல்கிறான். அந்த மாதிரி மிருதுபாஷியாக இருக்கணும், ஸ்மிதபாஷியாகவும் இருக்கணும். அதுதான் வாங்மயம் தபோ உச்சதே. மனப்பிரசாத சௌமியத்வம் மௌனம் ஆத்ம வினிகிரக பாவசம்சுத்தி இத்தேது தப்போ மானசம் உச்சதே. மனசுக்கு எப்படி தபஸனுடைய லட்சணம் வரும்னா மனப்பிரசாதமாக இருக்கணும். நம்ம செய்கிற காரியம் மனசுக்கு பிரசாதமாக சந்தோஷமாக இருக்கணும். சௌமியத்துவம் நல்ல சுமூகமாக காரியங்களாக நடக்க முடியாது இருக்கணும். மனசுக்கு குழப்பம் வரக்கூடாது, சுமூகமாக இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கணும். மௌனம், பல விஷயத்தில் மௌனமாக இருக்கிறது ரொம்ப உத்தமோத்தமம். ஆத்ம வினிகிரக, இந்திரியங்களெல்லாம் நிகிரகம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கணும். பாவசம்சுத்தி, மனோபாவம் சுத்தமாக இருக்கணும். கெட்டதாக எண்ணமே மனசை கொஞ்சம் கூட வரக்கூடாது. இத்தியது தபா மானசம் உச்சதே. இந்த மாதிரி நல்ல குணத்தோடு இருக்கிறதுக்கு அது மானசீகமான ஒரு நல்ல குணங்கள். மனப்பிரசாதா, மனசுக்கு சந்தோஷம் எப்போதும் இருக்கணும். சௌமியத்துவம், சுமரசாக நல்லா அருமையாக பேசணும். வந்தால் போனாட்டெல்லாம் இல்லை பேசாமே மௌனமாக இருந்துடணும். ஆத்ம வினிகிரக, இந்திரியங்களெல்லாம் நிகிரகம் பண்ணி கடுமையாக வச்சுக்கணும். பாவசம்சுத்தி, நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல பாவனைகள் இதெல்லாம் மனசுக்கு வரணும். இதெல்லாம் மானசமாக நல்ல சத்துவகுணத்துக்கு உள்ளவாளுக்குள்ள ஒரு விசேஷங்கள். இதெல்லாம் ஸ்ரத்தையா பரையா தப்தம் தபா திரிவிதம் நரேஹி அஃபலாகாங்ஷபே யக்னேஹி சாத்விகம் பரிச்சட்சதே. ஸ்ரத்தையோடு எந்த காரியத்தையும் பண்ணணும். தபஸ் பண்ணுறதுலேருந்து எத்தனை காரியம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் எல்லாம் ஸ்ரத்தையோடு பண்ணணும். அஃபலாகாங்ஷபி, ஃபலத்தில் ஆசைப்பட்டு எதையுமே பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட காரியம் என்னென்னா அது சாத்விகமான காரியம். இன்றைக்கி அது வேணும் இது வேணும் இது வேணும், கோவிலில் உண்டியல் போடுறதுலேருந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும், எல்லாம் அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கணும். அந்த மாதிரி ஃபலத்தை விரும்பாமல், எந்த பலத்துலேயும் ஆசை இல்லாமல் கடமை நமக்கு செய்யணும். அந்த எண்ணத்தோடு கூட ஸ்ரத்தையோடையும் உற்சாகத்தோடையும் யாரத்தை செய்கிறாளோ அதுதான் ரொம்ப நல்லது. பலத்தை விருப்பம் இல்லாமல் கடமைன்னு சொல்லிட்டு செய்யணும். அந்த மாதிரி எண்ணத்தோடு செய்வார் தான் சாத்விகமான விஷயம். சத்காரமான பூஜார்த்தம் தப்போ தம்பேனச்ச ஏவது கிரியதே ததகி புரோக்தம் ராஜசம் சலம் அத்ருவம். எனக்கு நல்ல கௌரவம் வரணும், பெரிய பெருமை வரணும், என்ன எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணணும், அதுக்காக யாராவது தந்து அதுக்கு வேணுங்கிற முயற்சியெல்லாம் பண்ணிட்டுருக்கணும். தம்பத்தோடு அகங்காரத்தோடையும் நான் தான் பெரிய ஆள் நினச்சிக்கணும். இதெல்லாம் இருந்தால் என்ன ஆகுதுன்னா ராஜசம் சலம் அத்ருவம். அது ரஜோகுணத்தினால் வரக்கூடிய காரியங்கள். அது எப்போதும் நிற்காது, அப்பப்போ வரும் போயிடும். மூடகிரகேண ஆத்மனா எத் பீடையா கிரியதே தபா பரசு உற்சாகம் தத் தாமசம் உதாகரணம். இவன் நினச்சான் மூளையே கிடையாது அவனுக்கு. அவனுக்கு என்ன ஒரே இருந்ததுன்னா ஏதாவது நானும் பண்ணுறேன்னு உலகத்துக்கு காமிக்கணும். அதுக்காக ஏதாவது செய்கிறதுக்கு ஆரம்பிச்சு ஊர்தமாக பண்ணி முடித்தான்னா அவன் மாதிரி தாமசமான மனுஷன் யாரும் கிடையாது. மூடகிரகேன ஆத்மனா, தனக்கு என்ன வேணும்னு தெரியாமையே சிந்தனை பண்ணாமையே ஏதோ காரியத்தை பண்ணணும்னு பண்ணிட்டு உட்காந்துருக்கான் அவன். எத் பீடையாக கிரீதேனகா, புறத்தியாகனு பீடை பண்ணிட்டு தனக்கும் உடம்புக்கு பீடை பண்ணிட்டு புறத்தியாகனு பீடை பண்ணிட்டு தானும் பீடை பண்ணிட்டு உதிரப்படணும் இருக்கானே. இதெல்லாம் தமோ குணத்து பிரதானமாக வரக்கூடியது. பரசு உற்சாதனார்த்தம்பா, விரட்டி அனுப்பணும், இங்கே வச்சுக்கக்கூடாது. அந்த மாதிரி நிலை யாருக்கு சொல்கிறதோ அவெல்லாம் தாமசமான குணம் உள்ளவன். தாமசம் உதாகிருதம். அதனால் பரத்தியார் இம்சை பண்ணுறதோ பரத்தியார் கெடுதல் பண்ணுறதோ அது மாதிரி நினைக்கிறது எல்லாமே தாமசமான குணத்தோடு சேர்ந்தது. தாத்தவியமிதி தானம் தீயதே அனுபகாரினே தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத்தானம் சாத்விகம் சுருதம். சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு, அதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கர்மாக்களை ஸ்ரத்தையோடையும் பக்தியோடையும் விசுவாசத்தோடையும் பண்ணுவானோ அவன்தான் ஒசந்த தானம் பண்ணுறதுல ரொம்ப ஒசந்தமானவன். அனுபகாரினே, நம்ம இன்றைக்கி தான் கொடுத்தா நாளைக்கு நமக்கு எதாவது பண்ணான்னு நினச்சி உபகாரம் பண்ணான்னு நினச்சிட்டு கொடுத்தா தானமே ஆகாது. அவன் யாருமே தெரியக்கூடாது.
அவன் நல்ல சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கானா, வேதங்கள்லாம் படிச்சிருக்கானா, சத்துவகுணமாக இருக்கானா, சாதுவாக இருக்கானா, அவனுக்கு கொடுக்கணும். வேத சாஸ்திரங்கள்லாம் படித்து கிடிச்சவன் யார் நல்ல விசேஷமாக இருக்கானோ அவனை பார்த்து கொடுத்தால், பிரதிபலனை எதிர்பார்க்காமல் கொடுத்தால் அதுதான் ஒசந்த தானம். பிரதிபலன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமே கிடையாது. பிரதிபலன் எதிர்பார்த்து கொடுத்தா ரஜோகுணம், அது பிரதிபலனை எதிர்பார்க்காமல் கொடுத்தா சத்வகுணம். தாத்தவியம் இது எத்தானம், கொடுன்னு சொல்கிறதுக்கு சாஸ்திரத்தில் அதுக்காக நான் கொடுக்குறேன். தீயத்தை அனுபகாரினே, பிரதிகிரகத்தை எதிர்பார்த்து பலனை எதிர்பார்த்து பின்னாடி தான் கொடுப்பான எதிர்பார்த்து கொடுக்காமல் கொடுன்னு சொல்கிறதுனாலே நான் கொடுக்குறேன்னு சொல்லி யார் செய்யணும், அதுதான் ஒசந்தது. தேசே காலேச்ச பாத்திரேச்ச, நல்ல புண்ணியமான க்ஷேத்திரங்களில் காசி குருக்ஷேத்திரம் போன்ற புண்ணிய க்ஷேத்திரங்கள்லாம் கொடுக்கணும். காலேன்னு என்ன அர்த்தம், சந்திரகிரகணம் சூரிய கிரகணம் அதுமாதிரி வரும்போதெல்லாம் விசேஷ பருவகாலங்கள்லாம் கொடுக்கணும். பாத்திரம்னா யார், வேதம் சம்ஸ்கிருதம் சாஸ்திரங்கள்லாம் படித்த சாத்விகமான குணம் உள்ளவங்கிட்ட கொடுக்கணும். தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். அதனால் நல்ல புண்ணிய க்ஷேத்திரங்களில் சூரியகிரகண சந்திரகிரகணம் வர மாதிரி புண்ணிய காலங்களில், சங்கராந்தி புண்ணிய காலங்களில் நல்ல பாத்திரங்களை கணவாடிகள் மாதிரி படித்தவாடெலாம் சாத்விகமாக யார் இருப்பாளோ அவளுக்கு எவ்வளோ கொஞ்சம் கொடுத்தாலும் பரவாயில்ல, அது பரிமிதமான பலத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா பலத்தை எதிர்பார்க்காமல் யார்கிட்ட கொடுக்கணுமோ அது விசேஷமான பலத்தை கொடுக்கும். அப்படிப்பட்டாலும் கொடுக்குறது சாத்விகமான தானம். எத்து பிரத்யுபகாரார்த்தம் பலமுத்தியவா புனः தீதேஜ பரிக்ளிஷ்டம் தத்தானம் ராஜசம்ஸ்கிருதம். நமக்கு ஏதாவது கொடுத்தா நாளைக்கு ஏதாவது கொடுப்பானா, இன்றைக்கி அவனுக்கு அவசரத்தை நம்ம ஏதாவது கொடுத்தா நாளைக்கு ஏதாவது கொடுப்பானா அப்படின்னு நினச்சிக்கொண்டும் பலத்தை எதிர்பார்த்தும் யாருக்கு செய்கிறானோ பரிக்ளிஷ்டம், அடுத்தவனுடைய மனசையும் கிளேசப்படுத்தின்னு யாரத்தை கொடுப்பானோ அது ராஜசமான தானம். அதனால் புறத்து யார் மனசையும் சிரமப்படுத்தக்கூடாது, பலத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. சத்பாத்திரமாக செய்யணுமே தவிர தவறான பாத்திரம் செஞ்சால் காலம் தேசங்கள்லாம் ஒன்றும் பார்க்காம அவன் பாடு கொடுத்துட்டே இருந்தான்னாக்கா அது பலனே ஆகாது. புண்ணிய க்ஷேத்திரங்களில் பவித்திரமான க்ஷேத்திரங்களில் விசேஷமான காலங்களில் சத்பாத்திரத்துக்கு கொடுத்தா விசேஷம். இவருக்கு பலன் தான் கிடைக்கணும் அது ஆசையோடையோ அல்லது காலதேசங்களே ஒன்று பார்க்காம அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எந்த எப்போ தேவைப்படணும் எப்போ கையில் இருக்கோ அப்போ தரேன்னு சொல்லிட்டு கொடுத்தான்னா பின்னாடி தான் நமக்கு தான் கிடைக்கும். இப்போ தான் கொடுத்தா அவசரத்தை கொடுத்தா நமக்கு பின்னாடி தான் கொடுப்பான்னு வச்சு கொடுத்தாலோ அது ரஜோகுணத்தை சேர்ந்தது. அதேசகாலே எத்தானம் அபாத்திரேபியஸ்ச தீயதே அசத்கிருதம் அவஜாதம் தத் தாமசம் உதாகிருதம். தேசகாரங்கள்லாம் பார்க்காமையே புண்ணிய க்ஷேத்திரம் புண்ணியகாலம் ஒன்றும் பார்க்கல, ஏதோ கிராமத்தில் உட்காந்துருக்கான், ஏதோ கொடுத்துட்டே இருக்கான் பாட்டுக்கு. அப்பாத்திரம் கனபாடி வேத சாஸ்திரம் முகம் படித்த ஒருத்தரும் கிடையாது, ரோட்டில் ஒரு ஏழையை கூப்பிட்டு கொடுத்துட்டே இருக்கான் பாட்டுக்கு. அசத்கிருதம் அவஜாதம், அசத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவனை வெய்யக்கூடிய அளவுக்கு யார் என்ன செய்கிறானோ அது தாமசம் உதாகிருதம். அப்படிப்பட்ட தானங்கள்லாம் தாமசமாக உள்ளதுக்கா ஆகும். தாமச தானம் அது. சாத்விக தானம், ராஜச தானம், தாமச தானம். தானத்திலேயும் 3 தினசாக பிரித்து புண்ணிய க்ஷேத்திரத்தில் புண்ணிய காலத்தில் பவித்திரமான கர்ப்பாடி சாஸ்திரம் முடிச்சாலும் கொடுக்குறது உத்தமம். பிரதிபலனை எதிர்பார்த்து அதற்காக கிளேசப்பட்டு அவனுக்காக கொடுக்குறதெல்லாம் ராஜசம். காலதேச வர்த்தமானம் ஒன்றுமே பார்க்காம ரோட்டில் போகிறவனை பிடிச்சி நீ இது வாங்கிக்கோ சொல்லி கொடுத்துட்டே உட்காந்தானா அதெல்லாம் தாமசமான தானம். ஓம் தத்சு நிர்தேசா பிரம்மணா ஸ்திரவித ஸ்மிருதா பிராமணாஸ்தேன வேதாஷ்ட யஜ்ஞாஷ்ட விகிதா புரா. அதனால் எப்படி தான தர்மங்கள்லாம் பண்ணணுன்னாலே ஓம்னு சொல்லி அந்த தானங்கள்லாம் பண்ணால் அது ரொம்ப வசந்தது. ஓம் தத்சு நிர்தேசா பிரம்மணா ஸ்திரவித ஸ்மிருதா பிராமணாக தேன வேதாஷ்ட யஜ்ஞாஷ்ட விகிதா புரா. பிராமணர்களும் வேதங்களும் யஜ்ஞங்களும் சொல்லப்பட்ட பிரகாரம் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அந்த போல் யார் ஒருத்தர் தானம் பண்ணுறானோ அதெல்லாம் வசந்த தானம். தஸ்மாத் ஓமித்யுதாகிருத்திய, ஆகினால் ஓம்னு சொல்லிண்டு யஜ்யதான தபக்கிரியாக யஜ்யமாகட்டும் தானமாகட்டும் தபஸாகட்டும் கிரியவாகட்டும் பிரவர்த்தந்தே விதானோக்தாக சததம் பிரம்மவாதினாம். அப்படி ஒருத்தர் யார் ஒருத்தன் ஓம்னு சொல்லிட்டு தத் சத்துன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பண்ணுறானோ அவெல்லாம் தான் ரொம்ப வசந்தமானோ அவன் தான் சாத்விகமானோ. அந்த மாதிரி தான் பண்ணணும், பண்ண வேண்டிய வழிமுறையும் அதுதான். ததித்யனபிசந்தாய ஃபலம் யஜ்ய தபக்கிரியாக தானக்கிரியாஸ்ரீதாக கிரியந்தே மோட்சகாங்க்ஷிபி. சில பேர் ஓம் சொல்ல மாட்டான், தத்து ஓம் தத் சத்து ஓம் தத் சத்து தத்தை மாத்திரம் எடுத்துமா
அதை சொல்லிட்டு பல தானங்கள்லாம் யஜ்ய தானங்கள்லாம் கொடுப்பான், தானங்கள்லாம் நிறையா பண்ணுவான். பரவாயில்ல, அவனுக்கு ஏதோ மோட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சத்பாவே சாதுபாவேஜ சதித்யேதத் பிரயுஜ்யதே பிரசஸ்தே கர்மணி ததா சச்சப்தா பார்த்த உச்சதே. அதனால் சத்பாவம் சாதுபாவம், சத்து சத்து ஓம் தத்து சத்து 3 வரி இருக்குது. ஓம்னு சொல்கிறது பிரம்மவாதிகள்லாம் பிராமணம் வேதங்கள்லாம் சாஸ்திரம் படித்தவாளுக்கு அவளுக்கு கொடுக்குறது, யஜ்யதானங்கள்லாம் பண்ணுறவாளுக்கு கொடுக்குறது ஓம்னு சொல்லணும். சாமானியமாக யஜ்யதான கிரியைகள்லாம் பண்ணுறதுக்கு தத்து தத்துன்னு சொல்லணும். சத்து சத்து ஓம் தத்து சத்து. அந்த சத்து சத்து சத்துன்னு சொல்லும்பொழுது நல்ல எண்ணத்தோடையும் நல்ல சிந்தனையோடையும் நல்ல பாவனையோடும் அந்த காரியங்களை பண்ணணும். சத்பாவே சாதுபாவேச்ச, நல்ல எண்ணங்கள் நல்ல பாவனைகள் இதெல்லாம் இருக்கணும். பிரசஸ்தே கர்மணி ததா சச்சப்த பார்த்தோச்சது. எல்லாராலும் புகழக்கூடிய நல்ல கர்மாக்களை தான் பண்ணவே தவிர நிந்தித கர்மாவை பண்ணக்கூடாது. நல்ல கர்மாக்களை பண்ணி அதுக்கு சத்து 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 சத்துன்னு சொல்லி தான தர்மங்களெல்லாம் பண்ணினா ரொம்ப விசேஷமானது. அப்படி பண்ணணும் எல்லாம். யஜ்ஞே தபசி தானேஜ ஸ்திதி சதித்தி யோச்சதே கர்மசைவ ததர்த்தியம் சதித்தேவ அபிதீயதே. யஜ்யமாகட்டும் தபஸாகட்டும் தானமாகட்டும் எல்லாமே சத்து சத்து சத்துன்னு சொல்லி பண்ணணும். ஏன்னா கர்மஜீவ ததர்த்தியம், எல்லாம் கர்மாக்கள் தான், ஞான வழியே இல்லை, இது இதெல்லாம் கர்ம வழி. அதனால் அதுக்கெல்லாம் சத்து சத்துன்னு சொல்லி தான் பண்ணணும். கர்மஜீவ ததர்த்தியம் சதித்தேவ அபிதீயதே. ஓம் தத்து சத்து ஓம் தத்து சத்து அப்படி தான் சொல்லி எல்லாம் பண்ணணும். அஸ்ரத்தையா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருத்தஞ்சேது அசதித்யுச்சதே பார்த்து ரஜ தத்பிரேத்திய நோய்க. ஸ்ரத்தையே இல்லாமல் ஒருத்த கர்மா பண்ணிட்டுருக்கான், ஏதோ சொல்கிறாளே எல்லோரும் பண்ணுறாளே நம்மளும் பண்ணுவேன்னு பண்ணிட்டுருக்கான். ஸ்ரத்தையும் கிடையாது, மனசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஸ்ரத்தை இல்லாமல் பண்ணுறவனுக்கு என்ன ஆகும்னா, தானமோ தர்மமோ தபஸோ எது பண்ணாலுமே ஸ்ரத்தை இல்லாமல் பண்ணான்னா அதுக்கு அசத்துன்னு பேர். சத்துன்னா எல்லாம் சேர்ந்ததுன்னு அர்த்தம், அசத்துன்னா ஒன்றுமே கிடைக்காதுன்னு அர்த்தம். லோகத்தையும் சொல்கிறேன் போல அசத்து இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுமாரி அசத்துன்னா ஒன்றும் உபயோகம் இல்லாத காரியம் செய்கிறோன்னு அர்த்தம். அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்திய நோய்க. இந்த ஜென்மமாகட்டும் செத்து போன ஒரு பாடாகட்டும் எப்போ வேணால் ஆகட்டும், அந்த அசத்தாக இருந்து ஸ்ரத்தை இல்லாமல் தபஸ் இல்லாமல் புத்தி இல்லாமல் யார் ஒருத்தம் பண்ணுறானோ இந்த தபஸ் என்ன காரியம் பண்ணாலும் அது உபயோகமே கிடையாது, அத்தனையும் வேஸ்ட். இந்த லோகத்தையும் புண்ணியம் கிடைக்க போகிறதில்ல, வெறும் காலத்தையும் புண்ணியம் கிடைக்க போகிறதில்ல, அத்தனையும் வேஸ்ட்டு தான். அவன் பண்ணுறது அத்தனையும் விருத்தா தான், உபயோகம் இல்லாது தான். அதனால் ஸ்ரத்தையோடையும் பக்தியோடையும் விஸ்வாசத்தோடையும் யார் ஒருத்தர் நல்ல காரியம் பண்ணுவாளோ, படிப்பு சுமாராக இருந்தால் கூட அதுதான் வசந்தே தவிர ஏதோ சொல்லியிருக்கேன் நம்மளும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஏதோ சம்பந்தம் இல்லாமல் பேசிகிட்டே இருப்பான், நடந்துகிட்டே இருப்பான், உட்காந்துட்டே இருப்பான், காரியம் பண்ணிகிட்டே இருப்பான். இதெல்லாம் உபயோகம் இல்லாத கதை. அந்த மாதிரி கதை பண்ணுறவனுக்கு அசத்துன்னு பேர் வச்சுக்கோங்க. அதனால் சத்து அசத்துன்னு ரெண்டு. சத்துன்னா சாத்விகமாக நல்ல காரியம் பண்ணுறோம், அசத்துன்னா ஸ்ரத்தா பக்தி விஸ்வாசம் ஒன்றுமே கிடையாது, ஏதோ பொழுதுபோக்கு பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கான், அது அசத்தான காரியம். அவனே அசத்து, அவனோட சேரவே சேராது. அஸ்ரத்தையா ஹுதம் தப்தம் தபஸ்தப்தம் கிருத்தஞ்சேத் அசிதித்யுச்சதே பார்த்த நஜதத் பிரேத்திய நோயிக. அதனால் இந்த ஜென்மாவட்டும் அடுத்த ஜென்மாவட்டும் எந்த ஜென்மாவிலையும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சத்துவகுணம் இருந்தால் எப்படி இருப்பான், ரஜோகுணம் இருந்தால் எப்படி இருப்பான், தமோகுணம் இருந்தால் எப்படி இருப்பான். சத்துவரஸ்தமகுணம் வர்றதுக்கு காரணம் என்ன? ஆகாரம். ஆகாரத்துக்கு இந்த மாதிரி சாத்விகமான ஆகாரம் சாப்பிட்டா அது உடம்புக்குள்ளே போய் பிளட்டில் போய் ஏறி நல்ல பிளட்டாக கொடுத்து, சாத்விகமான பிளட்டாக கொடுத்து, நல்ல பிளட்டாக சாத்விகமான எண்ணத்தை கொடுத்து நல்ல வளருக்கு. அது இல்லாமல் அசத்தான ஆகாரம் சாப்பிட்டான்னா ஒரே காரங்கரும் புளி கிளியும் போட்டு சாப்பிட்டான்னா ரஜோகுணம் தமோகுணத்தை சாப்பிட்டான்னா அந்த மாதிரி புத்தியாகி அவனுக்கு கெடுதல் காரியத்துக்கு புத்தி போடும், நல்ல காரியத்துக்கு புத்தி வராது. அதனால் முக்கியமானது சத்துவகுணத்தோடு செய்யணும். ஸ்ரத்தை இருக்கட்டும், இல்லாட்டும் கொஞ்சம் குறைஞ்சாலும் தப்பு இல்லை. ஆனால் ஸ்ரத்தை பிரதானமாக இருந்து பண்ணோமானால் அது சாத்விகம். ஸ்ரத்தை இல்லாமல் பண்ணுறதெல்லாம் அது ராஜச தாமச குணம் தான். அதனால் சாப்பாட்டிலேருந்து காரியங்கள் வரைக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்குது. சாத்விகமான ஆகாரம் சாப்பிட்டா சாத்விகமான வேலை செய்வான், ரஜோகுணத்தமகுண ஆகாரத்தை சாப்பிட்டான்னா ரஜோகுணத்தமகுண ஆகாரம் தான் வரும். இந்த மாதிரி நம்மளுடைய நிலையை எப்படிலாம் வருதுங்கிறத ரொம்ப அழகாக 17ஆம் அத்தியாயத்தை சொல்லிவிட்டு 17 அத்தியாயத்தை சொன்ன விஷயத்தை சுருக்கமாக சாரமாக 18ஆம் அத்தியாயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார்.
17 அத்தியாயத்துலேயும் விஸ்தாரமாக எல்லா விஷயம் சொல்லிவிட்டார். அதனுடைய சாரத்தை 18ஆம் அத்தியாயத்தில் எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி 17 அத்தியாயத்துலேயும் சொல்கிறதெல்லாம் சேர்த்து பிடிச்சி எவ்வளோ சுருக்கமாக நன்னா சொல்ல முடியுமோ அதை ஆரம்பித்து சொல்ல ஆரம்பிக்கிறார். அர்ஜுனன் கேட்குறான், தன் நாள் 17 அத்தியாயம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், சத்தம் ரஜசு தமசு குணங்கள் எல்லாம் சாப்பாடுக்கு பாடு எல்லாத்தையும். இதெல்லாம் சரி, முதல்ல எனக்கு வந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணுங்க, அதை சொன்னால் தான் மற்றதெல்லாமே எனக்கு புரியுங்கிறான். சந்நியாசங்கிறாலே இது என்னது? சந்நியாசம்னா என்னது? காஷாயம் கட்டின்றா சந்நியாசமா, மந்திரபூர்வமாக தியாகம் பண்ணுற சந்நியாசமா, அல்லது ஃபலத்தியாகம் பண்ணுற சந்நியாசமா? எந்த சந்நியாசம் உத்தமம்? காஷாயம் மாற்றினா எல்லோரும் மாற்றி போயிட்டே இருக்கு அந்த காலத்தில். அந்த மாதிரி காஷாயம் மாற்றினா சந்நியாசமா, அல்லது மந்திரபூர்வமாக விதிபூர்வமாக திருதண்டி பஞ்சதண்டி ஏகதண்டி அந்த மாதிரி தண்டபூர்வ சந்நியாசம் வாங்கிக்கணும், அதுவும் சாஸ்திர பிரகாரம் சொல்லப்பட்டது தான். அல்லது எல்லாம் வேத சாஸ்திரம் சம்ஸ்கிருதம் அதெல்லாம் படிச்சுட்டு அதை சொல்லப்பட்ட எல்லா கர்மாக்களையும் நன்றாக பண்ணி 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 அனுபவமாகி கடைசியில் வேதாந்தம் தான் நமக்கு சாத்தியமானது என்று சொல்கிறாளே, அந்த நாளே அடைவது ரொம்ப உத்தமமாக? இந்திரியங்களாக நிகிரகங்களாக பண்ணி ஆத்மசூப்தி அடைங்களா அது முக்கியமாக, இல்லை பலத்தியாகம் பண்ணுறது முக்கியமாக? எது சந்நியாசம் நிஜமான சந்நியாசங்கிறத பற்றி சொல்லுங்க கொஞ்சம் எனக்கு புரியறதுக்குங்கிறான். அர்ஜுனோவாச்ச சந்நியாசஸ்ய மகாபாகோ தத்துவம் இச்சாமி வேதும். சந்நியாசனா என்னங்கிற அதனுடைய தத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது நான் விரும்புகிறேன். தியாகசச்ச ஹிருஷிகேஷ பிருத்திகேஷி நிஷூதன. தியாகம் சந்நியாசமா, அல்லது அனுஷ்டான சந்நியாசமா, அல்லது எல்லாத்தையும் பண்ணி 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 பலத்தியாகம் விசேஷமா? எது விசேஷம் இந்த மூணுக்குள்ளே அப்படின்னு கேட்குறான்.